படிக்காத தொழிலாளி தனக்கு உரிமை வேணும்னு போராடி வாங்கினான். விவரம் இல்லாத தொழிலாளிகள் வந்து போராடி பெற்று தந்தார்கள். விவரமான தொழிலாளி என்று சொல்லக்கூடியவர்கள் கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறான். அதனால இபிஎஃப்ல வந்து டிஏ இல்லாத பென்ஷன்ன்றதுக்காக நம்ம புதிய 98 பென்ஷன் வந்துச்சு. அதுலேயும் டிஏ வந்து அவங்க வந்து சொன்னதை நிறைவேற்றலை. எப்போதான் அந்த டிஏ பிரச்சனை வந்து தீரும்? இது சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். அதாவதுங்க, டிஏ பிரச்சனை தீர்றதுங்கிறது வந்து நிச்சயமாக நம்ம இந்த ஒப்பந்தத்தில் தீர்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்னா, தொழிலாளிக்கு இருக்கிற முக்கியமான விஷயமே என்னென்னா, தொழிலாளி உரிமையை வாங்குறது ஒன்று, வாங்கின உரிமையை தக்க வைக்கிறதுக்கும் போராட்டம் நடத்தணும். இப்போ நம்ம கதையெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா வந்து வாங்குகிற உரிமையை தக்க வைப்பதற்கான போராட்டம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாமல் தொழிலாளி எல்லாத்தையும் வாங்கினாங்க. கிராஜுவிட்டி தொழிலாளி போராடி தான் வாங்கினது, பென்ஷன் போராடி தான் வாங்கினான், போனஸு போராடி தான் வாங்கினான். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சட்டமும் தொழிலாளி போராடி தான் வாங்கினாங்க. அப்படி வந்து சட்டமே இல்லாத காலத்தில் போராடி வாங்கின தொழிலாளி இன்னைக்கு எல்லாத்தையும் பறிக்கும் போது வேடிக்கை பார்க்கறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன விஷயம்னா, ஒரு காலத்தில் வந்து தொழிலாளர்கள் படிக்காத தொழிலாளிகளாக இருந்தாங்க. ஒரு 20-30 வருஷம் 40 வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் அது பஞ்சாலை தொழிலாளியாக எந்த தொழிலாளியாக இருந்தாலும் ஒரு குறைந்த கல்வி தொகுதி உள்ளவங்க தான் இருந்தாங்க. படிக்காத தொழிலாளி தனக்கு உரிமை வேணும்னு போராடி வாங்கினான். இன்னைக்கு ஓரளவுக்கு தொழிலாளியை படிச்சிருக்காங்க, விவரமாக இருக்கிறாங்க. இப்போ படிச்சுட்டு விவரமாக இருக்கிற தொழிலாளி அன்னைக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ திண்டுக்கல்லாம் வந்து தோல் பதனிட தொழிலாளிகள் இருக்காங்க. தோல் பதனிட தொழிலாளிகளுக்கு இந்த மாதம் இந்த வருஷம் வந்து 23% போனஸ். 23% போனஸ்னா எவ்வளோ வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? தோல் பதனிட தொழிலாளி 23% 60,000 ரூபா போனஸ் வாங்குறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அங்கே வந்து போனஸ் சீலிங்கே கிடையாது. தொழிலாளி நிர்வாகத்துக்கு வாங்குற ஒவ்வொரு காசுக்கும் போனஸ் கொடுக்குறான். டீ கொடுக்குறான், டெய்லி டீக்கு 10 ரூபா கொடுப்பான். காலையில் ஒரு 10 ரூபா, மத்தியானம் சேர்ப்பாங்க. அதுக்கும் டீ காசும் நிர்வாகத்தில் வாங்கின காசு அதுக்கும் 23% போனஸ் வாங்குறான். சம்பளமாக கணக்கு. இதெல்லாம் அந்த தொழிலாளிலாம் வந்து ஒரு காலத்தில் படிக்கவே இல்லை, படிக்காத தொழிலாளி தான். பஞ்சாயத்து தொழிலாளி படிக்காத தொழிலாளி தான், வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்ட தொழிலாளி. அன்னைக்கு தலைவர்கள் சொன்னாங்க, இது உனக்கு நல்லது, இதுபடி நீ போ அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு நிறையா வியாக்கியானம் பேசிட்டு எல்லா விவரமும் பார்த்துக்கிட்டு கோட்டை விட்டோம். அதாவது விவரம் இல்லாத தொழிலாளிகள் வந்து போராடி பெற்று தந்தார்கள். விவரமான தொழிலாளி என்று சொல்லக்கூடியவர்கள் கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறான். அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் எந்த நிர்வாகமாக இருந்தாலும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது வந்து இருப்பதை பறிக்கும். அது பறிக்கிறது தான், பறிச்சா தான் அது உயிர் வாழ முடியும். முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான சண்டையே என்ன? முதலாளிகிட்டேருந்து எந்த அளவுக்கு வாங்கணுமோ அவ்வளோ, அது தொழிலாளியினுடைய நிலை. தொழிலாளிகிட்டேருந்து எந்த அளவுக்கு கறக்கணுமோ அது முதலாளியினுடைய. அரசாங்கம் வந்து ஒரு முதலாளியுடைய பிரதிநிதி தானே. இந்த கவர்மெண்ட் தானே 12 மணி நேரம் வேலையை கொண்டு வந்துச்சு. இப்போ அரசு முதலாளித்துவம் தான் இது. வந்து என்ன, இப்போ 22 மாதமாக ரிட்டையர்மெண்ட் பலனை கொடுக்கல. இது ஒரு அரசாங்கம் தானே, முதலாளித்துவ அரசாங்கம் அப்படி தான் இருக்கும். அதிலலாம் தொழிலாளி விவரம் இல்லாமல் நான் அந்த கட்சி இந்த கட்சி, நான் வந்து ரத்தத்திலே இந்த கட்சி இருக்குது அப்படின்னா வந்து பழிவாங்க. ஒரு காலத்தில் தொழிலாளி அப்படியெல்லாம் பார்க்கல. என்னுடைய உரிமை, என்னுடைய கோரிக்கை, என்னுடைய உரிமைக்காக கோரிக்கைக்காக உயிரை கூட கொடுத்தான், அவன் தான் வாங்கிட்டு வந்தான். நம்ம என்னென்னா வந்து புதுசாலாம் ஒன்றும் வாங்க வேண்டாங்க, ஏற்கனவே போராடி வாங்கிட்டு வந்துருக்காங்கல்ல, அதை தக்க வச்சாலே போதும்.